அனைவருக்கும் இனிய காலை வணக்கத்துடன் ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்கள். இன்று ஆசிரியர் தினம் என்று கூறும் இந்நாள் யாரால் எதற்காக பெருமையுடனும் நன்றியுடனும் கொண்டாடப்படுகின்றது என்பதை முதலில் அறிந்து கொள்வோம். டாக்டர் சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் அவர்களால்தான். எப்படி என்றால், அவர் ஜனாதிபதி பதவி ஏற்பதற்கு முன் ஆசிரியர் பணி ஆற்றி வந்தார். அப்போது தன்னோடு பணி புரியும் ஆசிரியர்களின் சிறப்பினையும் தொண்டினையும் கண்டு வியந்தார். ஆசிரியர் பணி ஒரு சிறப்பானது என்பதை மனதில் கொண்டு ஒரு விழா நடத்த வேண்டும் என எண்ணினார். அதன்படி தன் பிறந்த நாளை, அதாவது செப்டம்பர் 5ஆம் நாளை ஆசிரியர் தினமாக கொண்டாட அரசாங்கத்திடம் பரிந்துரை செய்தார். அரசாங்கமும் ஏற்றுக்கொண்டது. அதன்படி ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் 5ஆம் நாளை ஆசிரியர் தினமாக கொண்டாடி வருகின்றனர். அத்தகைய ஆசிரியர்களை ஒரு நந்தவனத்திற்கு ஒப்பிடுகின்றேன். ஏனென்றால் பள்ளிக்கூடமும் ஒரு நந்தவனம்தான். எவ்வாறு என்றால், நந்தவனத்தில் சிறிய மலரான இருவாட்சி, மகிழம்பு மற்றும் விரிந்து மலரும் ரோஜா, மல்லி, செவ்வந்தி போன்ற பல மலர்கள் பூத்து குலுங்கும் மலர்களை எவ்வாறு தோட்டக்காரன் பாதுகாத்து வருகிறான், அப்படி பூத்து குலுங்கும் மலர்களிலிருந்து மனம் கமழும் வாசனை திரவியமும் நமக்கு கிடைக்கின்றன. அதுபோல பள்ளிக்கூடம் என்ற நந்தவனத்தில் மழலையர் ஆரம்ப கல்வி, நடுத்தர கல்வி, உயர்தர கல்வி போன்று படிப்படியாக கல்வி பயிலும் மாணவர்களை படிப்பில் உயரச் செய்து இறுதியில் தான் விரும்பும் பட்டத்தை பெற்று எவ்வாறு வாசன திரவியம் நம் உடலில் மணக்கச் செய்கிறதோ, அதுபோல பட்டம் பெற்ற மாணவர்களின் பெற்றோர்கள் மனம் குளிர்ந்தும் இன்பமும் மகிழ்ச்சியும் அடைகின்றனர். இவ்வாறு பெற்றோர்கள் மகிழ்ச்சியடைய பள்ளிக்கூடம் என்ற நந்தவனத்தில் பணிபுரியும் ஆசிரியர்களே காரணம். அத்தகைய ஆசிரியர்களை மாணவர்களாகிய நீங்கள் சிரம் தாழ்த்தி நன்றி கூறி வணங்க வேண்டும் என்று கூறி என் உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.